அன்பிலே பயமில்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனையுள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. 1 யோவான் 4:18. தேவனால் முன்குறிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளான நீங்களும் நானும் குற்ற உணர்ச்சியின்றி வாழலாம். எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் ஆண்டவரிடம் பேசலாம். செவியானதை சுதந்திரமாக செய்யலாம். மரணத்துக்கு பயப்பட தேவையில்லை என்ற நம்பிக்கையுடன் இருக்கலாம். இவை அனைத்தும் நாம் இயேசு கிறிஸ்துவை சேர்ந்தவர்கள் என்பதால் கிடைத்திருக்கிறது. நம்மை விட நம்மை பற்றி அதிகமாக நினைப்பவரை, நம்மை நிபந்தனையின்றி நேசிக்கும் ஒருவரை பார்த்து நாம் எதற்காக பயப்பட வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு விவரத்தையும் தேவன் அறிவார். நம்முடைய தலையில் எத்தனை முடிகள் உள்ளன என்பதை கூட அவர் அறிவார். இயேசு கிறிஸ்துவால் கிடைக்கும் இந்த ரட்சிப்பின் அனுபவம் நமக்கு எப்பொழுதும் இருந்தால் அது மரண பயம் உட்பட எல்லா விதமான பயத்திலிருந்தும் விடுதலை அளிக்கிறது. அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. கர்த்தாவே, நீர் எங்களுக்கு எப்பொழுதும் நல்லவராக, நன்மை செய்பவராக, எங்களை நேசிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் எந்த பிரச்சனையிலும் உம்மை நோக்கி பார்க்க தைரியமாக உம்முடைய சமூகத்தில் வந்து சேர எங்களுக்கு உதவி செய்யும். எல்லா பயத்தையும் எங்களை விட்டு அகற்றி போடும். உம்முடைய கிருபையால் எங்களை சூழ்ந்து கொண்டிருப்பதற்காக நன்றி. எங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தும். ரட்சிக்கப்படாத அனைத்து மக்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்களை ரட்சியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.